ஏற்கனவே இவங்க ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. எங்களையெல்லாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இவர் மூர்த்தியும் தலைமையில் நடந்தது. நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டோம். 5 பேர் நாங்கள் கலந்துக்கிட்டோம், மாவட்ட ஆட்சியாளர். அது முழுக்க ஆட்சி அதிகாரிகளுக்கு துவி பாடுவதாக இருந்தது. கடந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வார். அப்போ நாங்கள் எதிர்த்து கேட்டோம், இது என்னங்க ஆய்வு கூட்டமா, இது என்ன பணி, என்னதுக்காக நீங்கள் கூட்டம் நடத்தீங்கன்னா, இல்லைண்ணே மன்னிச்சுங்க அப்படின்னு இதே மூர்த்தி மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு அவருக்கு என்னமோ மேற்கு தொகுதி இவர் கொடுத்தோன்னா இவர் பகுதியில் இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றாங்களா? முதல்ல அதை பற்றிங்க நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு, என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேற்கு தொகுதிக்கு மட்டும் இல்லை, மேற்கு தொகுதி அதிகமாக செய்யணும். மதுரை மக்களுக்கு சிறப்பு நீதியை வாங்கி தர சொல்லுங்க. அவரை வெறும் காந்தியை வச்சு என்ன செய்ய முடியும்? சட்டையில் சோறு இருந்தால் தானே பரிமாற முடியும். சும்மா ஆய்வு கூட்டம் அது கூட்டம் நடத்தினா மூர்த்தினால ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை மூர்த்தி சொந்த நீதியை கூட கொடுக்க சொல்லுங்க, அவரை கூட கொடுக்க சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள் போய் அவர்கிட்ட. நடக்கிற பாலம் வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது. எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்றைக்கி பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்றைக்கி இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர். மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டுங்குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்னு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல, சொல்லுங்க. சரியான தகவலா அல்லது அரசியலுக்காக பேசக்கூடிய பரப்புரையான்னு தெரியல சார். இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தினால செல்லூராட்சி சார் போட்டியிட மாட்டார் மேற்கு வேற தொகுதியை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது. அது உண்மையா இல்லை? நான் அன்னைக்குன்னு சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுக்கும். நான் கேட்போம் மாவட்டத்தில். மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோழையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை, மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்க 4 தொகுதி 10 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. இவரே அடுத்தது மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அவர் ஜெயிக்கிறது அதுதான் சொல்றேன். அவர் தக்க